வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபைண்ட் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 + 2s டிவைடட் பை s + 2 the whole square into s - 1 the whole square. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து நியூமரேட்டரில் டிகிரி வந்து 1, நியூமரேட்டரில் இருக்க பாலினாமியலோட டிகிரி 1, டினாமினேட்டரில் இங்கே s + 2 the whole square இருக்குது, s - 1 the whole square இருக்குது. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பாலினாமியல் கிடைக்கும். அதோட டிகிரி வந்து என்னென்னா 4. ஸோ அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி 4. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இன்வெர்ஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கிவன் ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 1 + 2s divided by s + 2 the whole square into s - 1 the whole square equal to இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s + 2 the whole square, அதாவது s + 2 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, ரிப்பீட்டட் ஃபேக்டர் கிடச்சிருக்கு இங்கே. ஸோ அப்போ இந்த s + 2 the whole square இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா a divided by s + 2 plus b divided by s + 2 the whole square plus அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தோம்னா s - 1 the whole square, அதாவது s - 1 into s - 1. இங்கே s - 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஃபேக்டரும் ரிப்பீட்டட் ஃபேக்டர். இந்த s - 1 the whole squareக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும்னா c divided by s - 1 plus d divided by s - 1 the whole square. அவ்வளோதான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் a, b, c and d இந்த 4 கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த s + 2 the whole square into s - 1 the whole square இதால் இந்த ஃபுல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பை s + 2 the whole square into s - 1 the whole square on both sides. ஸோ ரெண்டு சைடும் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்கும்னா 1 + 2s ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும்னா a into s + 2 into s - 1 the whole square ப்ளஸ் இது இந்த செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது s + 2 the whole square கேன்சல் ஆகிடும், இது மட்டும் இருக்கும். இப்போ b into s - 1 the whole square ப்ளஸ் தேர்டு டேர்மோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு s - 1 கேன்சல் ஆகும். மீது என்ன இருக்கும்னா s - 1 into s + 2 the whole square வரும். இப்போ c into s - 1 into s + 2 the whole square ப்ளஸ் ஃபோர்த்து டேர்மோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது s - 1 the whole square கேன்சல் ஆகிடும், மீது இந்த இது மட்டும்தான் இருக்கும், s + 2 the whole square மட்டும் இருக்கும். அப்போ d into s + 2 the whole square. ஸோ இப்போ இந்த 4 கான்ஸ்டன்ட்ஸ் a, b, c and d இதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயுமே s - 1 s - 1 s - 1 இருக்குது. இந்த இதில் மட்டும் s - 1 இல்லை. ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸுக்கு பதிலாக +1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே +1 - 1 0 ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதே போல் இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது +1 - 1 0 ஆயிரும். செகண்ட் டேர்மும் கேன்சல் ஆயிரும். அதே போல் இங்கே தேர்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ டி டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ டியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம செட் s = 1. இப்போ s = 1 அப்படின்ட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 into 2 வந்து 2, 2 + 1 3 ஈக்குவல் டு. ஸோ இந்த 3 டேர்ம்லேயுமே s = 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 3 டேர்மும் 0 ஆயிரும். ஸோ அதனால் எழுத வேண்டாம். இங்கே s = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 2 the whole square வரும். 1 + 2 என்னது 3, 3 ஸ்கொயர் என்னது 9, அப்போ 9d கிடைக்கும். ஸோ அப்போ 3 = 9d அப்படின்னா d = என்னது 3/9, அதாவது 1/3. ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 1/3.
ஸோ இதே போல் அகெயின் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே s+2 இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் s+2 இருக்குது, தேர்டு டேர்மில் இந்த இடத்துல s+2 இருக்குது, இங்கேயும் s+2 இருக்குது. அப்போ s = -2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயுமே +2 +2 +2ன்னு வரனால s = -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே -2 +2 0 வரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதே போல் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும், b டேர்ம் மட்டும் இருக்கும். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே அடுத்து என்ன செட் பண்ண போகிறோம், செட் s = -2. இப்போ s = -2ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -2 × +2 என்னது -4, -4 + 1 என்னது -3 = இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், எழுத வேண்டாம். இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 - 1 என்னது -3, -3 the whole square 9, 9 × b 9b. அடுத்து இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 + 2 0 வரும், இந்த டேர்ம் எலிமினேட் ஆயிரும். அதே போல் இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 + 2 0, ஸோ இந்த டேர்ம் எலிமினேட் ஆயிரும். ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன கிடச்சிருக்குன்னா -3 = 9b அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ இதிலேருந்து என்ன எழுதலாம், b = -3/9. ஸோ அதாவது b = என்ன கிடைக்கும், -1/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு s = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். s = 0ன்னு இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 × 2 என்னது 0, 0 + 1 என்ன 1 = இங்கே 0 அப்ளை பண்ணும்போது 0 + 2 2 வரும். இங்கே 0 - 1 வந்து என்னது -1, -1 whole square என்னது 1. இப்போ 1 × 2 என்னது 2, 2 × a 2a ப்ளஸ் இங்கே 0 அப்ளை பண்ணும்போது -1 ஸ்கொயர் வரும், -1 ஸ்கொயர் என்னது 1, 1 × b என்னது b ப்ளஸ் இங்கே c × -0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 வரும். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் வரும், 2 ஸ்கொயர் என்னது 4. இப்போ 4 × -1னா -4 வரும். அடுத்து ப்ளஸ் d × 0 + 2 2, 2 ஸ்கொயர் என்னது 4, அப்போ 4d வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஆல்ரெடி இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த d அண்டு b இந்த ரெண்டு வேல்யூஸையுமே இந்த ரெண்டு இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 = 2a, அடுத்து ப்ளஸ் b இருக்குது, இந்த bக்கு பதிலாக -1/3, அடுத்து இந்த -4c அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு dக்கு பதிலாக இந்த 1/3 நாம் அப்ளை பண்ணோம்னா 1/3 × 4 வரும், அப்போ என்ன வரும் +4/3 வரும். இப்போ இம்ப்ளைஸ் 1 = 2a, அடுத்து இந்த -4c எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே -1/3 + 4/3 இருக்குது, அதாவது 4/3 - 1/3 இருக்குது. ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது 3/3 வரும், 3/3யோட வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ +1 கிடைக்கும். இம்ப்ளைஸ் இந்த +1 நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 0 ஆயிரும். அப்போ 0 = 2a - 4c அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இம்ப்ளைஸ் இந்த 4c நம்ம இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2a = 4c அப்படின்ட்டு கிடைக்கும். 2a = 4c. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு இந்த அகைன் இந்த ஈக்குவேஷனில் ஆர்பிட்டரியாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் s = -1, இது நம்மளாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஸ்ஸுக்கு பதில் இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் சின்ன நம்பராக இருக்கணுன்றதுக்காக s = -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செட் s = -1. ஸோ அந்த ஈக்குவேஷனில் s = -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 கிடைக்கும், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னா -1 - 1 -2 ஹோல் ஸ்கொயர், -2 ஹோல் ஸ்கொயர் என்னது 4.
அடுத்து இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 + 2 1 வரும். இங்கே என்ன இருந்தது 4 4 × 1 என்னது 4 4 × a 4a. நெக்ஸ்ட்டு இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 - 1 ஹோல் ஸ்கொயர், அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் வரும் 4 வரும். 4 × b என்னது 4b, இப்போ ப்ளஸ் 4b. அடுத்து இங்கே -1 ரெண்டு இடத்துலையும் எஸ்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே -1 - 1 -2 வரும். இங்கே -1 + 2 என்னது +1 வரும். +1 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1. இங்கே என்ன இருந்தது -2 இருந்தது. -2 × 1 என்னது -2. இங்கே முன்னாடி ஒரு c இருக்குது, அப்போ -2c -2c. அடுத்து ஃபைனலாக லாஸ்ட் டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 + 2 என்னது +1 +1 த ஹோல் ஸ்கொயர் 1. இப்போ 1 × d என்னது d. இப்போ லாஸ்ட் டேர்மில் +d. நாம் ஆல்ரெடி b அண்டு d இது ரெண்டுக்குமே நம்ம வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் ரெண்டையும் இந்த ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 = இந்த 4a அப்படியே இருக்கட்டும். அடுத்து bக்கு பதிலாக -1/3 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் -4/3 கிடைக்கும். அடுத்து இந்த -2c அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த dக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணால் +1/3 கிடைக்கும். ஓகேவா? இம்ப்ளைஸ் -1 = இந்த 4a அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த -2c. நெக்ஸ்ட்டு இங்கே -4/3 +1/3 இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் -3/3. -3/3யோட வேல்யூ -1. இம்ப்ளைஸ் இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்துட்டால் +1 வந்துடும். +1 - 1 0 ஈக்குவல் டு இந்த 4a -2c. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம்னா 2a = 4cன்னு இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4a = 8cன்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது 4a இருக்கா. இந்த 4aக்கு பதிலாக இந்த 8cயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 = 8c - 2cன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 6c = 0. அப்போ c = என்ன கிடச்சிரும் 0 கிடச்சிரும். இந்த c = 0 அப்படின்ற வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2a = 0ன்னு கிடைக்கும். இப்போ 2a = 0னா a = என்னது 0. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a = 0, b = -1/3, அடுத்து c = 0, நெக்ஸ்ட்டு d = 1/3. ஸோ இந்த 4 வேல்யூவையும் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 4 இடத்துல நாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஏக்கு வந்து 0, இப்போ 0 / s + 2. அடுத்து bக்கு பதிலாக -1/3 s + 2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இந்த சிக்கு பதிலாக 0, இங்கே டிக்கு பதிலாக 1/3 ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 / s - 1 + 1/3 s - 1 த ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா 1 + 2s / s + 2 த ஹோல் ஸ்கொயர் into s - 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 வரும். ஸோ இது எழுத வேண்டாம். அதே போல் இந்த டேர்ம் 0 வரும், இது எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மில் இருந்து 1/3 காமனாக எடுத்துருவோம். ஸோ 1/3 காமனாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் டேர்ம் எழுதிக்கோங்க. 1 /
s minus 1 the whole square. அடுத்து இந்த நெகட்டிவ் டேர்ம் minus 1 divided by s plus 2 the whole square. ஓகேவா? given fraction என்ன 1 plus 2s divided by s plus 2 the whole square into s minus 1 the whole square. ஸோ given fraction இந்த மாதிரி partial fraction ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இனி இதில் ரெண்டு சைடுமே L inverse அப்ளை பண்ணுங்கள். ஸோ L inverse அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 1/3 வெளியில் கொண்டு வந்துடுங்க. எல் இன்வெர்ஸ் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த எல் இன்வெர்ஸை இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 1/3 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் எல் இன்வெர்ஸ் அப்ளை பண்ணும்போது எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் செகண்ட் டேர்மில் இந்த எல் இன்வெர்ஸ் கொண்டு போகும்போது எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா ஏதாவது இருக்கா? அதுக்கு 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1ன்னு இருந்தால் டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். பட் இங்கே என்ன இருக்குது? 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இந்த எஸ் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 1க்கு என்னது இ பவர் டி, இதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அடுத்து மைனஸ் இங்கே எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. வெறும் எஸ் ப்ளஸ் 2 இருந்தால் டைரக்ட் ஃபார்முலா போட்டலாம். ஆனால் இங்கே எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் 2க்கு பதில் என்னது? இ பவர் மைனஸ் 2t இன்ட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/3 இன்ட்டு இ பவர் டி இன்ட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர். இதுக்கு நம்ம டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. என்னது? எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயருக்கு வந்து டி மைனஸ் இந்த இ பவர் மைனஸ் 2t அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு அகெயின் எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா வந்து என்னது? டி. அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே டி இருக்குது. இந்த டீயை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா t/3 into e power t minus e power minus 2t. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ therefore L inverse of 1 plus 2s divided by s plus 2 the whole square into s minus 1 the whole square equal to t/3 into e power t minus e power minus 2t. அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த முடியும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு லேப்லாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுலாம் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான்.